குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் வந்து சில டெஃபனிஷன்ஸ், அதாவது சப்போர்ட்டு, ஹைட்டு, இந்த டெஃபனிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு தியரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேரடைம் ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் பார்க்க போகிறது என்னது அப்படின்னா வந்து சப்போர்ட். இதனோட டெஃபனிஷனை தான் வந்து நம்ம பார்க்கும். ஸோ சப்போர்ட் ஆஃப் எ ஃபஸி செட், ஏங்கிறது வந்து ஒரு ஃபஸி செட் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா இதனோட சப்போர்ட் வந்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட் ஆஃப் த ஃபஸி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா நான் மெம்பர்ஷிப் கிரேட் எதுக்கெல்லாம் வருதோ, த சப்போர்ட் ஆஃப் எ ஃபஸி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து நான் ஜீரோ மெம்பர்ஷிப் கிரேட் வந்து இருக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் நான் ஜீரோ மெம்பர்ஷிப் கிரேட் இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதக்கூடியது தான் வந்து சப்போர்ட் ஆஃப் த ஃபஸி செட். சப்போர்ட் ஆஃப் த ஃபஸி செட்டை வந்து எஸ் ஆஃப் ஏ அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம், அல்லது எஸ்யூபிபி ஆஃப் ஏ அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் ஆஃப் த ஃபஸி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ஆஃப் த ஃபஸி செட்டுக்கு வந்து டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் ஆஃப் த ஃபஸி செட்டுக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஹைட் ஆஃப் த ஃபஸி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஷிப் கிரேட். ஸோ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து லார்ஜஸ்ட் மெம்பர்ஷிப் கிரேடு வந்து இருக்குதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஹைட் ஆஃப் த ஃபஸி செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த ஃபஸி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த சுப்ரீமம் ஆஃப் ஆல் ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ எல்லா ஏ ஆஃப் எக்ஸுக்கும் வந்து சுப்ரீமம் எடுக்கணும், அதாவது மேக்ஸிமம் எடுக்கணும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே வந்து சப்போர்ட்டையும் எஸ்யூபிபி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம், சுப்ரீமமையும் வந்து எஸ்யூபி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது, இது வந்து சுப்ரீமம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மல் ஃபஸி செட்டுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ நார்மல் ஃபஸி செட்னா என்னதுன்னா ஹைட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கிடச்சிதுன்னா இதை வந்து நம்ம நார்மல் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதை மாதிரி ஹைட் ஆஃப் ஏங்கிறது வந்து லெஸ் தேன் 1 அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சப்நார்மல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நார்மலுக்கும் சப்நார்மலுக்கும் உண்டான டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ 4 டெஃபனிஷன்ஸ் பார்த்துருக்கோம். சப்போர்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஹைட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், நார்மல் சப்நார்மலோட டெஃபனிஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் என்னது அப்படின்னா ஃபஸி செட் ஏ, இதை வந்து நம்ம கான்வெக்ஸ் ஃபஸி செட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், அதாவது ஏ இஸ் கான்வெக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஆஃப் lambda x1 plus 1 minus lambda into x2 is greater than or equal to minimum of a of x1 comma a of x2. ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ஏங்கிற ஃபஸி செட்டை வந்து நம்ம கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி கான்வெக்ஸோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ரீகால் பண்ணிடுவோம். ஸோ 2 எலமெண்ட்டு x1 x2 அப்படிங்கிற 2 எலமெண்ட் வந்து ஏல வந்து எடுக்கிறோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இதே எலமெண்ட்டும் வந்து ஏலியே வந்துருச்சு அப்படின்னா தென் ஏவை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேர் லாம்டாங்கிறது பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இதுதான் வந்து கான்வெக்ஸ்க்கு உண்டான டெஃபனிஷன். ஓகேவா? x1 x2 பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்து லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2வும் வந்து ஏலியே இருக்குது அப்படின்னா தென் ஏவை வந்து நம்ம கான்வெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தியரத்துக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்ப்போம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிடுவோம்னா அசியூம் ஏ இஸ் கான்வெக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஏ இஸ் கான்வெக்ஸ்னு அசியூம் பண்ணால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்ட்டு 1 லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 கமா ஏ ஆஃப் x2 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம லெட் ஆல்ஃபாங்கிறத வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா வந்து ஏ ஆஃப் x1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். வித் ஏ ஆஃப் x1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் x2 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏ ஆஃப் x1 தான் வந்து சின்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் மீன்ஸ் இதை ரிவர்ஸில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும்னா ஏ ஆஃப் எக்ஸ் டூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா. இந்த ஏ ஆஃப் எக்ஸ் டூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸில் எழுதினா கிடைக்கும். நமக்கு வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவோட டெஃபினிஷன் வந்து தெரியும். ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இதுதான் வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவோட டெஃபினிஷன். ஸோ இங்கே ஏ ஆஃப் எக்ஸ் டூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிட்டதுனால எக்ஸ் டூ பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லிடலாம். சிமிலர்லி நம்மளால் x1 இஸ் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா வந்து x1, x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ x1 x2ங்கிறது வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ பட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ பட் ஏ வந்து கான்வெக்ஸ் என்ன. ஸோ ஏ வந்து கான்வெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இதுவும் வந்து பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். வேர் லாம்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ அகைன் வந்து நம்ம ரிவர்ஸ் கண்டிஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏனா ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்த ரிவர்ஸ் கண்டிஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போது லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனால ஏ ஆஃப் லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 is greater than or equal to alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும்னா ஏ ஆஃப் x1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏ ஆஃப் x1 இஸ் நத்திங் பட் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 ஏ ஆஃப் x2. ஏன்னா நம்ம என்ன எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா முதல் லைன்லேயே வந்து ஏ ஆஃப் x1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆஃப் x2 அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். தேர்ஃபோர் ஏ ஆஃப் x1ங்கிறது வந்து மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 ஏ ஆஃப் x2. அப்போது இதையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ஆஃப் லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 is greater than or equal to minimum of a of x1 a of x2 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இன்னொரு பார்ட்டி என்னது அப்படின்னா கான்வர்ஸாக இதை அசியூம் பண்ணிக்கணும். ஏ ஆஃப் லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் x1 ஏ ஆஃப் x2 அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணிக்கணும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏவை வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கான்வர்ஸ் பார்ட்டில் டு ப்ரூவ் என்னது அப்படின்னா வந்து ஏ வந்து கான்வெக்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா ஏ இஸ் கான்வெக்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ ஆல்ஃபா ஏ இஸ் கான்வெக்ஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸோட டெஃபினேஷனை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லேட்டு x1, x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். x1 x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏனா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவோட டெஃபினேஷன் தெரியும்ல. எக்ஸுங்கிறது ஆல்ஃபா கட் ஆஃப் ஏல இருக்கணும்னா ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா x1 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏனா ஏ ஆஃப் x1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எழுதிடலாம். சிமிலர்லி x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏனா ஏ ஆஃப் x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆஃப் lambda x1 plus 1 minus lambda into x2 is greater than or equal to minimum of a of x1, a of x2 அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் a of x1 greater than or equal to alpha, a of x2 greater than or equal to alpha அப்படிங்கிறதுனால this is greater than or equal to alpha அப்படின்ட்டு எழுதிடலாம். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ ஆஃப் லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். therefore நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா x1 x2 belongs to alpha cut of a ன்னு எடுத்தோம். நமக்கு lambda x1 plus 1 minus lambda x2 into a
x2 belongs to alpha cut of a அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. therefore நம்ம என்ன சொல்லிடலாம்னா இதுதான் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏவோட டெஃபினிஷன். அப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ இதுதான் கான்வெக்ஸோட டெஃபினிஷன். அதனால் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ வந்து கான்வெக்ஸ் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ வந்து கான்வெக்ஸாக இருக்கிறதுனால இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா ஏவை வந்து நம்ம கான்வெக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ ஏ வந்து கான்வெக்ஸாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இன்ட்டு லேம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு x2 is greater than or equal to minimum of a of x1 comma a of x2 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கட்வொர்த்தி ப்ராப்பர்ட்டினா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? So cutworthy property. Any property generalized from classical set theory into the domain of fuzzy set that is preserved in all alpha cuts in the classical sense is called the cutworthy property. So classical set theory na crisp set இருக்குல்ல, ஸோ crisp செட்டை வந்து நம்ம உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டொமைன் ஆஃப் ஃபஸி செட்டுக்கு வந்து ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஜென்ரலைஸ் பண்ணும்போது அது ஆல்ஃபா கட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ப்ரிசர்வ்டு இன் ஆல் ஆல்ஃபா கட்ஸ் இன் த கிளாசிக்கல் சென்ஸ். ஸோ ஆல்ஃபா கட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிறிஸ்ப் செட்டில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸி செட்டுக்கு வந்து ஜென்ரலைஸ் பண்ணோன்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கட்வொர்த்தி ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். சிமிலர்லி கிறிஸ்ப் செட்டில் உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸி செட்டுக்கு வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம், ப்ரொவைடட் அது வந்து ஸ்ட்ராங் ஆல்ஃபா கட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் கட்வொர்த்தி ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கான்வெக்ஸ் ஃபஸி செட் பார்த்தோம்ல, ஸோ இந்த கான்வெக்ஸ் ஃபஸி செட் எப்போவுமே வந்து கட்வொர்த்தி ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த மாதிரி ஸ்ட்ராங் கட்வொர்த்தி ப்ராப்பர்ட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்ப் செட் வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்ப் செட்டில் வந்து ஜென்ரலாக காம்ப்ளிமெண்ட், யூனியன், இன்டர்செக்ஷன்னு வந்து 3 உண்டு. இதில் ஸ்டாண்டர்டு காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு அதை டினோட் பண்ணுவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன். the elements of x for which a of x equal to a complement of x. ஸோ எந்தெந்த எக்ஸுக்கெல்லாம் a of xும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கோ அந்த எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ஆஃப் a அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஏவும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் ஸ்டாண்டர்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் த மெம்பர்ஷிப் கிரேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸ் வந்து 0.5. ஸோ ஜென்ரலாக ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுங்கிறது எந்த வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா வந்து 0.5 அப்படின்ட்டு வந்து இருக்கும். given two fuzzy sets A and B. ஸோ 2 fuzzy sets வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி அப்போ அதனோட யூனியனையும் இன்டர்செக்ஷனையும் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா A intersection B of Xங்கிறது இஸ் நத்திங் பட் த மினிமம் ஆஃப் A of X, B of X. ஸோ அந்த 2 எலமெண்ட்டில் எது சின்னதோ, ஃபார் எக்ஸாம்பிள் A of Xங்கிறது வந்து 0.5ன்னு இருக்குது, B of Xங்கிறது வந்து 0.3 அப்படின்ட்டு இருக்குன்னா இதனோட இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 0.3. அதை மாதிரி அதனோட யூனியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 0.5. அதாவது மினிமம் வேல்யூ தான் வந்து இன்டர்செக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது, மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து யூனியனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட், யூனியன், இன்டர்செக்ஷன்ஸ்க்கு உண்டான பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேராடைம் ஷிஃப்ட், அதை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேராடைம் ஷிஃப்ட் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேராடைம் ஷிஃப்ட்னா என்னதுன்னா முன்னுதாரண மாற்றம் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஒரு மாற்றத்துக்கு முன்னுதாரணமாக இருக்குது இது. அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம்.
The new paradigm shift allows us to express irreducible observation. ஸோ irreducible observationனா ஒரு ஒழுங்கற்ற அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்ப் செட்டில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டேட்டாஸாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அதில் போத் பர்ஃபெக்ட் டேட்டாவும் இருக்கும், இம்பர்ஃபெக்ட் டேட்டாவும் இருக்கும். ஸோ அதை மாதிரி irreducible அப்சர்வேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது irreducible மெஷர்மெண்ட்ஸாக வந்து இருக்கலாம் அண்ட் சர்டைன்டிஸாகவும் இருக்கலாம், நிச்சயமான வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து வெளிப்படுத்தணும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து வெளிப்படுத்துதல் அப்படின்ட்டு மீனிங். அப்போ அந்த நிச்சயமாக ஒழுங்கற்ற டேட்டாவையும் சரி இல்லை ஒழுங்கற்ற மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து வெளிப்படுத்துவதற்கு மேலும் அண்ட் மேக் தீஸ் அன்சர்டன்டீஸ், ஸோ அந்த நிச்சயமற்ற வேல்யூஸ் இருக்குல்ல அதை வந்து உள்ளார்ந்த வேல்யூஸாக வந்து மாற்றுவதற்கு, அதாவது இன்ட்ரின்சிக் டு எம்பரிக்கல் டேட்டா, ஸோ அதை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டேட்டாவாக வந்து மாற்றுறதுக்கு வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட் வந்து நமக்கு அலோவ் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட் வந்து அலோவ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ such data which are based on graded distinction, ஸோ இதில் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒரு கிரேடாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் among states of their intrinsic, ஸோ அதனோட இன்ட்ரின்சிக்ஸை வச்சு நம்ம அதை வந்து ஒரு கிரேடாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Uncertainties are processed as well and results obtained are more meaningful to both epistemological and pragmatic term. ஸோ அன்சர்டன்டிஸ் ஆர் ப்ராசஸ்ட், ஸோ இந்த நிச்சயமற்ற எண்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த நிச்சயமற்ற எண்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து கொண்டுட்டு வருவோம். ஸோ கொண்டுட்டு வந்த அந்த ரிசல்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எதை பொறுத்து அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமாலஜிக்கல், ஸோ அதனோட குணங்கள் வந்து பற்றிய ஆய்வு, ஸோ அதனோட கேரக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கு வந்து வேல்யூஸை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை மாதிரி அது நடைமுறைக்கு ஏற்பவும் வந்து இருக்கும். ப்ராக்மெட்டிக் அப்ரோச், ஸோ நடைமுறைக்கு ஏற்றவாறும் வந்து அது இருக்கும். தேர் கவுண்டர் பார்ட் அப்டைன்டு பை ப்ராசஸிங் யூஷுவல் கிறிஸ்ப் டேட்டா, ஸோ அதனோட யூஷுவல் கிறிஸ்ப் டேட்டா நார்மல் டேட்டாவை வச்சுட்டு தான் வந்து ஃபசிக்கு வந்து அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கேரக்டரு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா த நியூ பேராடைம் ஆஃபர்ஸ் கிரேட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் மேனேஜிங் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த ஃபசி கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸை வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கிறிஸ்ப் டேட்டாவை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது வந்து டைம் கன்சப்ஷன் அதிகமாகும், வேகு கான்செப்டாகவும் வந்து இருக்கும். ஸோ காம்ப்ளெக்சிட்டி இன்வால்வ் ஆகக்கூடிய இடத்துல வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட்டை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்டாகவும் இருக்கும், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், காஸ்ட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியதாகவும் வந்து இருக்கும். The general experience is that more complex problem is involved, the greater the superiority of fuzzy method. ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய உண்டாக ஃபஸியோட தேவையும் வந்து அதிகமாகிட்டே வந்து போகுது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருக்குதோ அந்தந்த இடத்துலனா ஃபஸி மெத்தடோட சுப்பீரியாரிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். The new paradigm has considerably greater expressive power. ஸோ இதுக்கு வந்து ஸோ இந்த நியூ பேராடைமுக்கு வந்து எக்ஸ்ப்ரெசிவ் பவர்ஸும் வந்து இப்போ வந்து அதிகமாகிட்டே போகுது. Consequently it can effectively deal with broader class of problems. ஸோ வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபசி மாடலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். That is, in particular, it has the capability to capture and deal with meaning of sentence expressed in natural language. ஸோ ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேயும் வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து எந்தெந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோ அதிலெல்லாம் வந்து இந்த பேராடைமை வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். So this concept of new paradigm allows us to deal in mathematical terms in problems that use of natural language. So natural language involve ஆகக்கூடிய இடத்துலையும் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறோம். The new paradigm has the greater capability to capture human sense. ஸோ இந்த நியூ பேராடைம் இருக்குல்ல, ஸோ இதனோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஹியூமன் சென்ஸை வந்து அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும், அதை மாதிரி ரீசனிங்கையும் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும், டெசிஷன் மேக்கிங்லேயும் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து இருக்குது.
தட் இஸ் வென் எம்ப்ளாய்ட் இன் மெஷின் டிசைன். ஸோ ஒரு மெஷின் டிசைனரியில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியராக வந்து இருந்துட்டும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். The concept of scientific paradigm was introduced by Thomas Kuhn in his book. So Thomas Kuhn அப்படிங்கிறவர் வந்து சயின்டிஃபிக் பேராடைமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த புக்கில் தான் வந்து நோஷன் ஆஃப் பேராடைம் ஷிஃப்ட்டுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ், டாக்குமெண்டல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவர் வந்து கொடுத்தார். So the notion of paradigm shift by many well documented examples from history of science. So history of science லேருந்து நிறைய documental example வந்து இந்த நியூ பேராடைம்க்கு அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதில் சம் ஆஃப் த மோஸ்ட் விசிபிள் பேராடைம் ஷிஃப்ட். ஸோ இதிலெல்லாம் மெஜாரிட்டியாக நம்ம பேராடைம் ஷிஃப்ட் அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேம்ஸ் ஆஃப் காப்பர்னிக்கஸ், மெக்கானிக்ஸு, பயாலஜி இந்த மாதிரியான ஏரியாஸ்லெல்லாம் வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட்டை வந்து நம்ம மெஜாரிட்டியாக வந்து இப்போது அப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the paradigm shift was initiated by the concept of ஃபஸி செட். ஸோ இந்த ஃபஸி செட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலமாக தான் வந்து இந்த பேராடைம் ஷிஃப்டே வந்து வர ஆரம்பிச்சுது. அண்ட் த ஐடியா ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ட் அப்பான் ஃபஸி செட்ஸ் விச் இஸ் கரண்ட்லி ஆன் கோயிங். ஸோ இப்போ மெஜாரிட்டியாக மேத்தமெட்டிக்ஸில் ரிசர்ச்சில் வந்து இந்த ஃபஸி கான்செப்ட் அப்படிங்கிறது தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபஸி கான்செப்ட் இட் ஹேஸ் த சிமிலர் கேரக்டரிஸ்டிக் டு அனதர் பேராடைம் ஷிஃப்ட். ஸோ இந்த ஃபஸி கான்செப்ட் மூலமாக வந்த இந்த நியூ பேராடைம் ஷிஃப்ட் வந்து வேறு ஒரு பேராடைம் ஷிஃப்ட்டுக்கும் வந்து ஒரு சிமிலர் கேரக்டரோட வந்து இருந்துச்சு. ஸோ என்னது அப்படின்னா ரெகக்னைஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸில் கண் பார்த்த அந்த பேராடைம் ஷிஃப்ட்டோட நம்மளோட ஃபஸி கான்செப்டும் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஒத்து போக ஆரம்பிக்குது. It emerged from the need to bridge the gap between mathematical model and empirical interpretation. So empirical interpretationக்கும் mathematical modelsக்கும் இடையேயான ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேராடைம் ஷிஃப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். While the mathematician construct the theory in terms of perfect objects. ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸுங்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஜென்ரலி அவங்க ஒரு தியரி பார்ட்டை தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பேராடைம் ஷிஃப்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற தியரி பார்ட்டை வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. வைல் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அந்த சயின்டிஸ்ட்டு தான் வந்து அந்த தியரி வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை எடுத்து அதுக்கு இந்த தியரியை வந்து அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு வந்து அது ட்ரூவாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் த நேச்சர் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் பி ஒன்லி அப்ராக்சிமேட்லி ட்ரூ. ஸோ இது வந்து அக்யூரேட் வேல்யூவை வந்து எப்போவுமே வந்து கொடுக்காது, அப்ராக்சிமேட் வேல்யூவை தான் வந்து கொடுக்கும். When the new paradigm was proposed by Zade in 1965. ஸோ ஜடே அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபஸி கான்செப்டை வந்து டெவலப் பண்ணார் 1965. த யூஷுவல் ப்ராசஸ் ஆஃப் பேராடைம் ஷிஃப்ட் பிகேன். ஸோ எப்போ அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பித்தாரோ அப்பத்துலேருந்து இந்த நியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. த கான்செப்ட் ஆஃப் ஃபஸி செட்ஸ் விச் இஸ் அண்டர்லைன் திஸ் நியூ பேராடைம் வாஸ் இனிஷியலி இக்னோர்டு. பட் இது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆன போது யாருமே இதை வந்து அவ்வளவா ஏற்றுக்கலை. இதை வந்து இக்னோர் பண்ணாங்க, ரெடிகுலேட் பண்ணாங்க. நிறைய சயின்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து இதை இது பண்ணாங்க. ஏன்னா இது வந்து அக்யூரேட் வேல்யூவை கொடுக்காது, இது அப்ராக்சிமேட் வேல்யூவை தான் கொடுக்கும். பட் இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்போ நிறையவே இனிஷியலாக வந்து இது இக்னோர் ஆக ஆரம்பிச்சது. வைல் இட் வாஸ் சப்போர்ட்டட் பை ஒன்லி ஃபியூ யங் பர்சன்ஸ். ஸோ ஃபியூ யங் பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து இது அந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஃபஸி அப்படிங்கிறதே வந்து ஒரு மேஜர் ஏரியாவாக இருக்குது. ஸோ கிறிஸ்ப் செட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸியை வந்து இப்போது அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேராடைம் ஷிஃப்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். இதோட வந்து இந்த ஃபஸி மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும்.